ஐஸ்வா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டாடப்படல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டை வந்து தடை செஞ்சுருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தடை செய்யல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் தடை செய்யல. இந்த வீட்டான்ற இயக்கம் வந்து இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா எங்கள் தமிழகத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணுங்க. நாங்கள் 1 வருஷமா 2 வருஷமா அதை நடத்தல. இது பல ஆண்டு காலமாக வந்து பாரம்பரியமாக நடத்திட்டு வர ஒரு ஜல்லிக்கட்டு. அது வந்து நம்மளோட தமிழர்களோட வீரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு. இது கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். நம்ம கூட பப்ளிக் வந்து என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தலைமுறையாக பண்ணின்னு இருக்காங்க. அது வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நடந்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப மன உளைச்சலில் எல்லாமே மதுரை மாவட்டத்தில் வந்து எல்லாமே தமிழ்நாடே வந்து ரொம்ப பாதிச்சு போச்சு. இது வந்துட்டு வெளிநாட்டில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அது கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இந்த வருஷம் நடந்தால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை நடத்தியே ஆகணும். இந்த ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரிய விளையாட்டு, அதாவது இந்திய மக்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து லாஸ்ட் 2 வருடங்களாக நடைபெறவில்லை. இந்த பீட்டா என்ற அமைப்பு வந்து அந்த மாட்டுகளை பற்றி என்னன்னு தெரியாத ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் அலங்காநல்லூர். ஆனால் ஜல்லிக்கட்டு ஏன் தடை செய்கிறாங்கன்னு தெரில. இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒயின் ஷாப்பை 3 போராட்டம்லாம் பண்ணினாங்க. அதுவும் இன்னும் 3 பாடல. ஜல்லிக்கட்டு மட்டும் உடனே தடை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன்னா மாணவர்களாக நாங்கள் கேட்கலாம். நாங்கள் மட்டும் கேட்டால் நடந்துருமா? அதுக்கெல்லாம் எல்லாமே ஒத்துழைக்கணும். ஃபஸ்ட்டு அரசாங்கம் ஒத்துழைச்சா தான் நாங்கள் ஒத்துழைக்க முடியும். கலாச்சார விளையாட்டு நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கே பேர் போன விளையாட்டு இது. நம்ம விளையாட்டை நம்மக்கிட்டேருந்து தடை பண்ணி வைக்கிறது வந்து சுத்தமாக கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நம்ம இந்த பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் தான், நம்ம கொண்டாடணும், எல்லாமே பண்ணோம். ஆனாலும் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரே கலையிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகும். பீட்டா என்ற அமைப்பு இதை தடை பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் எதிராக மாணவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து குரல் கொடுப்போம். நம்ம நாட்டில் வந்து வீரர்களாக இருக்கிறத வந்து தெரியப்படுத்துறது ஜல்லிக்கட்டு. அதை வந்து நம்ம அதை தடை செஞ்சுருக்காங்க. அது நல்லதில்லை. அதை வந்து நம்ம மாணவர்களாக சேர்ந்து போராடணும். இப்போ பச்சை பஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட இருக்காங்க. அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழர்கள் தன் உயிரை பணைய வைத்து விளையாடக்கூடிய ஒரே விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டும் நம்ம தமிழக அரசு, இந்திய அரசு இல்லாமல் அயல் நாட்டவர் வந்து கேஸ் போட்டு வந்து இது பண்ணும்போது நம்ம ஏன் அதுக்கு தலை வாங்கணும்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து திருப்பி நடத்தணும். மதுரை, அலங்காநல்லூர், பாலக்காடு போன்ற இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்கள் குரல் கொடுப்போம். இது எங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எனக்குமே இருக்கும். 2 வருஷத்தும் நடைபெறாத வந்து நம்மளுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, இந்தியாவுக்கே டோட்டல் இந்தியாவுக்கே அசிங்கம். இதனால் வந்து ஜல்லிக்கட்டு திருப்பி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. அந்த விளையாட்டை வந்து தடை பண்ணுறது வந்து ஒரு தமிழ் மக்களை வந்து ஒரு வீர உணர்ச்சியை வந்து தடை பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து அவசியமாக நடத்தி ஆகணும். அது நடத்தலைன்னா வந்து நாங்கள் தமிழ் மக்கள் வந்து எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் உயிர் கொடுக்கறதுக்கு நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். விளையாட்டை தடை பண்ணனால தமிழ்நாட்டு மக்களே அவமதிப்பது மாதிரி இருக்குது. அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த விளையாட்டு நடந்தே தீரணும். 35,000 நாய் கொண்டுட்டு நீ மாட்டோட வாழை வந்து முறுக்குற, அது வந்து தப்பு அப்படின்றாங்கன்னா என்ன விதத்துல நியாயன்றத நீங்களே யோசிங்க. தமிழனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த உணர்வு இருக்கணும். இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யவே கூடாது. இதுக்காக குரல் கொடுப்போம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே வந்து சேர்ந்து குரல் கொடுப்போம். ஒரு புதிய புரட்சியை உண்டு பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.